Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி ரசமலாய். இதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients என்னென்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ரசமலாய் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். சுகர் எடுத்துர்க்கேன். சிரப் காய்ச்சறதுக்கும் ரசமலாயில கடைசியா ஆட் பண்றதுக்காகவும் எடுத்துர்க்கேன். லெமன் ஜூஸ் ஒரு பழத்தோட ஜூஸ் எடுத்துர்க்கேன். பாதாம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். முந்திரி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம், ஏலக்காய், இது ரெண்டும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். ரசகுல்லாக்காக 1 லிட்டர் பால் ரப்டி செய்கிறதுக்காக. இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பால் அடுப்பில் வச்சுருக்கேன். பொங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆடை கட்டி நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றிடுறேன். அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா சீக்கிரம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், தனியாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம அந்த தெரிஞ்ச பாலை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு இது மேலே ஒரு துணியை போடுறேன். இப்போ வச்சிருக்கிற பால் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. ஒரு தடவை நான் நார்மல் வாட்டரை வச்சு இதை அலசிக்கிறேன். அதில் இருக்கிற அந்த லெமனோட ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக. இதை இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மீதி இருக்கிற தண்ணியும் நல்லா வடிஞ்சிடும். இப்போ முடிஞ்ச வரை நல்லா புழிஞ்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் வடியட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இறங்கி நல்ல பால் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப நேரம் பிசையணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பால்ஸும் அந்த சைஸில் உருட்டிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். நான் நார்மலாக அந்த சைஸில் உருட்டுறேன். பாருங்கள், இந்த சைஸில் எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். ஸோ கொஞ்சம் பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தட்டு தட்டையாக வைக்க வச்சுருக்கேன். இப்போ எப்படி சுகர் சிரப் காய்ச்சறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன்.
டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ சுகர் சிரப் காய்ச்சிட்டு இருக்கும்போது சைட்லேயே நான் பாலை அடுப்பில் வச்சிடுறேன் ரப்டி செய்கிறதுக்கு. இப்போ அது கொதிச்சிருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுகர் சிரப் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பன்னீரை ஃபுல்லாக அதில் போட்டுடலாம். இது எல்லாமே டபுள் சைஸில் வரும். நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கொதி வர வர. பால் பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கி வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பால் நல்லா சுட்டுருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் நான் குங்குமப்பூவை வச்சுருக்கேன். இப்போ அதில் சூடான பாலை நம்ம கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்போ தான் கலர் வரும் நல்லா. இப்போ பாருங்கள், அது கரைச்ச உடனே நல்லா டார்க் எல்லோ ஆயிடுச்சு. இது நம்ம பாலில் கலந்தோன்னா கலர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். நட்ஸ், ஏலக்காய் எல்லாத்தையுமே. இதை போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாம் டபுள் சைஸில் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு நம்ம இந்த ரப்டியில் போட்டோன்னா ரசமலாய் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். இப்போ நம்ம ரசகுல்லாவை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ ரசகுல்லாவை இப்போ இதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ரசகுல்லா வெல்லத்தையும் எப்படி நம்ம ரப்டியில் சேர்க்குறதுன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்படி ஜென்டிலாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. லேசாக அப்படி புழிஞ்சு எல்லாத்தையும் நம்ம அப்படி ரப்டியில் போட்டுடலாம். இப்போ ரசகுல்லா எல்லாத்தையும் நம்ம ரப்டியில் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் ஆடை தட்டுனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்லேயே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆடை சேரும். அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. என்னோடய சேனலில் இருக்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.